வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். மாத ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆடி மாதத்திற்குண்டான ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எந்த மாதிரியான பலன்களெல்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகங்களுடைய அமைப்புகளை பார்த்துருவோங்க. அப்போ இந்த 2026ஆம் ஆண்டினுடைய ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஜூலை 17 ஆகஸ்ட் 17 வரைக்கும் இந்த ஆடி மாதம் இருக்குங்க. அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பால் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இந்த மாதம் நிறைவேறக்கூடுங்க. ஒரு பொன்னான ஒரு அதிர்ஷ்ட நிறைந்த ஒரு காலமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. பீக் பீரியட்னு சொல்லுவாங்கங்க. அப்போ இந்த புதனை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் கிரகங்களுடைய நிலைகள் தரக்கூடிய விரிவான பலன்களை தான் நமக்கு பார்க்க போகிறோம். அதற்குரிய நற்பலன்களையும் சாதகமான வாய்ப்புகளையும் இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம்ங்க. அப்போ இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் தன லாபத்தையும் வாரி வழங்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ ராகு கேது பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறாருங்க. அது கும்பராசியில் சஞ்சரிக்கிறாரு. கேது 12ஆம் வீட்டில் சிம்மராசியில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்போ 6ல் ராகு இருப்பது உங்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய வலிமைகளை எல்லாமே இந்த ராகு வந்து தரக்கூடியவராக இருக்காருங்க. அப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலையும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுப்பாரு ராகு. சனி பகவான் களத்திரஸ்தானமான 7ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறாருங்க மீனராசியில். அப்போ ஜூலை 27க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வக்கர நிலையை அடையக்கூடிய ஒரு சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு கண்டச்சனி காலம் என்பதால் கூட்டு தொழில்களில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படுதுங்க. சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 17 முதல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் முழுவதும் அதாவது ஆகஸ்ட் 17 வரை 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் உங்களுக்கு கடகராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அவருடன் பார்த்தீங்கன்னா உச்ச குருவுடன் இணைந்து செயல்படுகிறாருங்க. செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாருங்க. அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புகளை வச்சு நம்ம பலன்கள் பார்த்தோம்னா தொழில் உத்தியோகத்திலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஆடி மாதத்தில் 11ல் சூரியனும் உச்சகுருவும் உங்களுக்கு இணைவதால் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருந்து வந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு மாறுங்க. புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். எதிர்பாராத பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தடையின்றி உங்களுடைய கைக்கு வருங்க. 7ல் சனி வந்து வக்கரமடைவதால் வியாபாரத்தில் உங்களுக்கு கூட்டாளிகளுடன் பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமுடன் இருங்க. புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கையெழுத்தாகக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இல்லைனா ஏதாவது சொத்து சேர்க்கை விஷயங்கள் எல்லாம் நடைபெறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவரவு உங்களுக்கு கணிசமாக இந்த மாதம் உயரக்கூடுங்க. 11ஆம் வீடு பலம் பெறுவதால் உங்களுக்கு பழைய கடன்கள் எல்லாமே உங்களுக்கு வசூலாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. புதிய வீடு பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இதெல்லாமே மிக வலுவாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வங்கி கடன்கள் எளிதாக கிடைக்கக்கூடும். பங்குச்சந்தை கமிஷன் தொழில்களில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. குடும்ப உறவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இது எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. பிரிந்திருந்த தம்பதிகள் எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் ஒன்று சேருவாங்க. லாபகுருவினுடைய 5 7ஆம் பார்வையால் வீட்டில் தள்ளிப்போன சுபகாரியங்கள் திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அதே போல் இந்த ஆடி மாதத்தில் ஆரோக்கியம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ல் ராகு இருப்பதால் நீண்ட நாள் நோய்கள் எல்லாமே உங்களுக்கு குணமாகுங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கண்டச்சனியினுடைய வக்கர நிலையால் அஜீரண கோளாறுகள் சோர்வு வாயு தொல்லை கால்வலி போன்றவை வந்து உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அப்போ ஒழுங்கற்ற உணவு பழக்கங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. நல்லா ஆரோக்கிய விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனமுடன் இருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நட்சத்திர பலன்கள்னு பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் 2 3 4ஆம் பாதங்களை உள்ளடக்கிய சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு முழுமையாக தீருங்க. அதே போல் உங்களுக்கு சமூகத்திலையும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி உங்களுடைய கௌரவம் ஒருபடி மேலே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. புதிய வருமான வழிகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம். அதே போல் ஆவணங்களை சரிபார்ப்பது இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமும் இருக்க வேண்டியதுங்க.
எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் உறவினர்களிடம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு மாதமாக இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நினைத்த காரியங்களில் வெற்றி பெற சரியான ஒரு திட்டமிடுதலும் பெரியோர்களுடைய ஆலோசனைகளையும் நீங்கள் கேட்டு அதன்படி செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கலைத்துறையில் ஆன்மீக துறைகளில் இருப்பவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. அதே போல் வெளிதூர பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீண் விவகாரங்களில் தலையிடாதீங்க. அடுத்தவர்கள் வீட்டு பஞ்சாயத்துக்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது, ஒதுங்கி விடுவது மிக மிக நல்லதுங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களை உள்ளடக்கிய செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் இருந்து வந்த பல வகை சோதனைகளும் தடைகளுமே உங்களுக்கு தகர்த்தெறிந்து முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடுங்க. நீங்கள் இந்த மாதத்தில் எதுலேயுமே நீங்கள் லாபங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும். பூமி, நிலம், கட்டுமான தொழில்களில் இருப்பவங்களுக்கு புதிய ப்ராஜெக்டுகள் எல்லாம் தடையின்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் சகோதரர் வழியில் சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு வரலாமுங்க. விட்டு கொடுத்து செல்லுங்க. அது விட்டு கொடுப்பவர்கள் எப்பொழுதுமே கெட்டு போவதில்லைங்க. அப்போ இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் ஏதாவது நீங்கள் எளிய பரிகாரம்னு செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டச்சனியின் தாக்கம் உங்களுக்கு குறையன்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமைகளில் நவக்கிரக சன்னதிக்கு செல்லுங்க. சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுடைய தடைகளை எல்லாமே நீக்குங்க. பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு மேம்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி கொண்டக்கடலை மாலை அணிவித்து வழிபடுவது சகல நன்மைகளையுமே உங்களுக்கு ஏற்படுத்தி தருமுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.